இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, உஷ்ணமாக இருக்குது, வெளியே நடக்க முடியல, இதனால் நோய்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு இல்லையா? கவர்மெண்ட்லாம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ ஆவிக்குரிய அர்த்தத்தில் ஏன் இதை தேவன் அனுமதிச்சாருங்கிறத இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, நான் உங்கள் யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த வெயிலுடைய உக்கிரம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி வெயில் எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்போது மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்து கூட எலியாவும் மோசையும் பேசும்போது அவர் அந்த பிரகாசம் சூரியனை போல இருந்தது அப்படின்ட்டு, அந்த அளவுக்கு மகிமையா, அந்த அளவுக்கு வெளிச்சமா, இல்லை எப்படி சொல்றது, அதான் சூரியனை போல இருந்ததுன்னு வந்தது. பைபிள் எப்பவுமே எதையுமே மிகைப்படுத்தி சொல்லாது. ஓகே, அப்போ அப்படி இருக்கா? ஓகே, இதை வந்து உங்க ஞாபகத்துக்கு வேண்டி நான் சொன்னேன். ஓகே, இப்போ நான் ஜெபத்தில் 2 நாள் முன்னாடி இந்த வெயிலுக்கு வேண்டி ஒரு சில விஷயங்கள் கேள்விப்படும்போது அதுக்கு வேண்டி உட்காரும்போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தின விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன். என்னன்னா, தேவன் கோபமா இருக்கார், கர்த்தர் கோபமா இருக்கார். ஓகே, அதனுடைய ஒரு ஒரு சின்ன துளி தான் இந்த வெயில். ஓகேவா? அதனால மனம் திரும்புறதுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. ஓகேவா? வெயில இருந்து தப்பிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அந்த ஐடியா எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. நீங்க மாறாம ஒண்ணுமே நடக்காது இல்லையா? பரலோக ராஜ்யம் உங்ககிட்ட இறங்கி வந்து உங்களை தாங்கணும், ஏந்தணும், உங்களுக்கு உதவி செய்யணும், நீங்கள் பரலோகத்துக்குரிய காரியங்களை செய்யணும்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் திங் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. இது 2000 வருஷம் முன்னாடி யோவான் சாணம் மூலியமா இந்த பூமிக்கு தேவன் உரைச்ச அதே வார்த்தை தான், மனம் திரும்புங்க. அதுக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்க. ஓகேவா? நீங்கள் ஆயத்தப்படுங்க, உங்கள் கூட இருக்கிற எல்லா கூட்ட ஜனங்களையும் ஆயத்தப்படுத்துங்க. நீங்கள் அவங்களுக்கு காவலனா இருங்க. அதனால் இந்த பார்க்குற வெயிலுக்கு நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஓகே, நான் அடுத்த மாதத்தில் விபிஎஸ்லாம் கூட இருக்குது. ஓகே, ஜெபத்தில் வைங்க. ஆனால் நீங்கள் மாறுங்க, மனம் திரும்புங்க, தேவனுக்கு உகந்த கனிகளை கொடுங்க. உங்களையும் நீ வந்து எதுக்கு தேவன் சிருஷ்டித்திருக்கார்? 15வது அதிகாரம் யோவான்ல அழகா சொல்லியிருக்கு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதுவும் எதுக்கு? பிதாவானவருக்கு அதிக கனிகள் கொடுக்கும்படியாகவும் அந்த கனி நம்மளை நிலைச்சிருக்கும், நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்காராம். அப்போ அட்லீஸ்ட் நம்ம ஆவியின் கனி என்னன்னு நமக்கு தெரியுமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், தைரியம், நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம், நீடிய பொறுமை. இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இதுதான் மனம் திரும்புறது. இந்த பூமிக்குரியவைகளை விட்டு கலாத்தியர் 5வது அதிகாரம் நீங்கள் 15வது வசனத்துல வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும். சரியா? மனம் திரும்புறதுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக இது எல்லாமே மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.